தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மானாவாரி தாக்குதல் தொடங்கிட்டாங்க ரெண்டு பேருமே. அதாவது ஈரானும் தொடங்கிட்டாங்க, அமெரிக்காவும் தொடங்கிட்டாங்க. இந்த போர் நிறுத்தம் அப்படின்றதெல்லாம் வந்தது, பேப்பர்லாம் கையெழுத்து போட்டு காமிச்சாரு ட்ரம்ப். அப்புறமா இமானுவேல் மேக்ரோனுடைய முன்னிலையில் எல்லா மேற்கத்திய நாடுகளையும் ஒன்றா வச்சு கையெழுத்து போட்டுலாம் காமிச்சாங்கல்ல, அதெல்லாம் சும்மா தூக்கி குப்பையில். அன்றைக்கே சொன்னது தான், ஊரை ஏமாத்துறதுக்காக கண் துடைப்பு வேணா மூஞ்சி தொடச்சிக்கிட்டு அவங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் கல்ச்சர் இருக்குது அமெரிக்காவில். அமெரிக்காவுக்கு இப்போது வேறு எந்த இடத்துலையும் பார்க் செய்வதற்கு இடம் இல்லை. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இல்லை. ஐரோப்பிய ஒன்றியத்தில் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாங்க, இங்கே எடுத்துன்னு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வளைகுடா நாடுகள், வளைகுடா நாட்டில் வச்சா அடி விழுது. இப்போ ஜோர்டனில் பார்த்தீங்களா இல்லையா, 2 நாள் முன்னாடி எல்லா விமானமும் போச்சு. ஸோ காற்றுல இருக்கிற ரீப்பர் அந்த ட்ரோன் எல்லாம் கூட அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெரிய பெரிய விமானங்கள்லாம் சுட்டு வீழ்த்தப்படுகிறது. நான் முதல்லேருந்தே நான் சொல்கிறது என்னென்னா, இஸ்ரேலை நீங்கள் காப்பாற்றுவீங்க. எந்த இடத்த காப்பாற்றுவீங்க? மொத்த இஸ்ரேலையும் காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி தான் வளைகுடா நாடுகள் எல்லாத்தையும்லாம் காப்பாற்ற முடியாது. குழப்பம் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹைப்பர்சானிக் மிசைல் விட்டு அடிக்கிறது, இது அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் தாக்குதல் பண்ண முடியும். அதாவது அமெரிக்காவுக்கு என்னென்னா சொஃபஸ்டிகேஷன் தான் இங்கே பிரச்சனையே. ஈரானை பொறுத்தவரைக்கும் சிம்பிளிசிட்டி. லியோனார்டோ டா வின்சி முதலே சொன்னார், சிம்பிளிசிட்டி இஸ் த பெஸ்ட் காம்ப்ளிகேஷன் அப்படின்ட்டு. இந்த விமானம் தாக்கி கப்பல்லாம் மூவ் ஆச்சு. 4 USV எடுத்துன்னு வெளில வச்ச உடனே இந்த கப்பல்லாம் தூரமாக போயிடுச்சு. 1000 கிலோமீட்டர் தள்ளி வச்சுருக்கான். அமெரிக்கா உள்ளே வருதுனாலே சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாக்கப்படும். அதுக்கு பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணுவான், நீ என்னுடைய சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாக்குறேன், நானும் பதிலுக்கு சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாக்கினால் என்ன? இந்த கேள்வி ஈரான் பதில் சொல்ல ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய சவால், பின்னடைவு, மிகுந்த உயிர் சேதங்கள் ஏற்படும். ஈரான் போன்ற செயலை செய்யலை இப்போ வரைக்கும். சரி, இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க, சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேரம் நம்மோடு பேச இருப்பது ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த் சார். சார், இப்போ ஈரான் பிரச்சனை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் தற்போதைய நிலை என்ன சார், எப்படி போய்கிட்டு இருக்குது? மானாவாரி தாக்குதல் தொடங்கி விட்டதாக நான் பார்க்கிறேன். மானாவாரி தாக்குதல் தொடங்கிட்டாங்க ரெண்டு பேருமே. அதாவது ஈரானும் தொடங்கிட்டாங்க, அமெரிக்காவும் தொடங்கிட்டாங்க. இந்த போர் நிறுத்தம் அப்படின்றதெல்லாம் வந்தது, பேப்பர்லாம் கையெழுத்து போட்டு காமிச்சாரு ட்ரம்ப். அப்புறமா இமானுவேல் மேக்ரோனுடைய முன்னிலையில் எல்லா மேற்கத்திய நாடுகளையும் ஒன்றா வச்சு கையெழுத்து போட்டுலாம் காமிச்சாங்கல்ல, அதெல்லாம் சும்மா தூக்கி குப்பையில். அன்றைக்கே சொன்னது தான். ஸோ இது ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லை, சும்மா பேருக்கு ஊரை ஏமாத்துறதுக்காக கண் துடைப்பு வேணா மூஞ்சி தொடச்சிக்கிட்டுக்கணும். அவங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் கல்ச்சர் இருக்குது அமெரிக்காவில். அதனால் டிஷ்யூ பேப்பர் போல அந்த பேப்பரை வேணா மூஞ்சி தொடச்சிக்கலாம், மற்றபடி எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பிரிட்ஜு உடைக்கிறதுன்றது அமெரிக்காவுக்கு யுகோஸ்லாவியா டைம்லேருந்து, அதுக்கு முன்னாடியிலேருந்து அதாவது சொந்த ஊர் பிரிட்ஜை உடச்சி அது ரஷ்யா ஸ்கார்ச்டு எடுத்து பாலிசின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களே உள்ள எதிரி வர வச்சுட்டு பிரிட்ஜை உடச்சா வெளில போக முடியாது. வர விட்டு வாடான்னு சொல்லி உள்ளே வர வச்சுட்டு உடச்சிருவாங்க. இல்லை உள்ளே வரவே முடியாதபடி பிரிட்ஜை உடச்சிருவாங்க. ஸோ தட் அவன் கம்ப்ளீட்லி அந்த குளிர்காலம்ன்றது ரஷ்யாவோட வின்டர் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். அதனால் அதெல்லாம் தப்பிச்சு போகவே முடியாது, அப்படியே வரைச்சே செத்துருவாங்க. அந்த மாதிரி அந்த பாலிசி அவங்க உள்நாட்டுகளே பண்ணுறது. அமெரிக்கா வெளிநாட்டில் பண்ணும். யுகோஸ்லாவியில் நம்ம பிரிட்ஜை உடைக்கிறது, சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உடைக்கிறது, இதெல்லாம் அமெரிக்கா சார்ந்த நாடுகள் பண்ணா தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஐநா சபையில் ஒரு எழுதப்படாத விதி இருக்கு. இல்ல போர்னா பிரிட்ஜா இருந்தானே என்ன அது அங்கதான் தப்பு பண்றீங்க. நம்ம ஊர்ல போர் நடக்கல அப்படின்றதுனால நம்மளுக்கு தெரியல, ரொம்ப நாளா நம்ம அதை புரிஞ்சுக்காம இருக்கோம். அதனால இவ்வளோ நாள் இஸ்ரேல் காசா போர் நடக்குதுல்ல, அதுல காசா ஒரு அர்பல் ஜங்கிள், சின்ன ஒரு ஏரியான்றதுனால உங்களுக்கு பெரிய பெரிய பில்டிங்லாம் உடையிறது பார்க்க முடியுது. ஆனா சரி, உக்ரைன் ரஷ்யா போர் எடுத்துப்போம். உக்ரைன் ரஷ்யா போர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 3.5 வருஷமா நடக்குது, 3.25 வருஷமா நடக்கிற போர். அப்படி பார்த்தோம்னா மொத்தமும் உடஞ்சு போயிருக்கணும்ல உக்ரைன்ல. ஏன்னா ரஷ்யாவோட சைஸ் பெருசு, உக்ரைன் சின்னது. ஸோ அப்போனா உடஞ்சி தானே போயிருக்கணும், ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கணும். ஆனால் இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சதுக்கான ரீசன் என்னன்னா, போருக்கான தர்மம்னு, போர் தர்மம். நம்ம ஊரில் மகாபாரதத்தில் எழுதுகிற மாதிரி அந்த அளவுக்கு போர் தர்மம். மகாபாரத போரில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா, காமன் கிச்சன்,
2 பேரும் கௌரவர்கள் பாண்டவர்கள் ஒரே கிச்சன்ல தான் சாப்பிட்டாங்க. ஈவினிங் காலையில சங்கு ஊதுனா போர் ஆரம்பிக்கும், சாயங்காலம் சங்கு ஊதுனா போர் நின்றுடும். நடுவில் யாராவது பெரிய ஆள் செத்துட்டாங்கன்னா அந்த சமயத்தில் சங்கு ஊதுவாங்க, அப்போ போர் நிற்கும், பாஸ். ஓகேவா? அதே மாதிரி வந்து இரவு நேரத்தில் யார் வேணா யாரோட வேணா பேசலாம், ஒன்னா உட்காந்து உணவு வருதலாம். இதெல்லாம் மகாபாரத போர்ல அந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நியதின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. போர் நியதி இது வந்து அப்ப போரின் தர்மம் நம்ம ஊர்ல இருந்தது. ஸோ அந்த மாதிரி இப்ப இருக்கிற போருக்கும் கன்வென்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்படிதான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பேர் தான் கன்வென்ஷனல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன, இந்த இடத்துல தாக்கணும், இந்த இடத்துல தாக்கக்கூடாது. மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்கலாம், பொதுமக்கள் இருக்கக்கூடிய சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி மின் நிலையங்கள் மீது தாக்குதல் பண்ணக்கூடாது. இல்ல நீங்க சொன்ன பாலங்கள் மீது தாக்குதல் பண்ணக்கூடாது, பொதுமக்கள் உபயோகப்படுத்தி பாலங்கள் தாக்கப்படக்கூடாது. கரெக்ட். ஆனா ஒருவேளை அமெரிக்காவுக்கு ஈரானுடைய மிலிட்ரி பேஸ்ல எங்க இருக்குன்னு தெரியாம தான் அது அடிச்சாலுமே அவன் வந்து அவனோட வார்ஃபேரோடைய ஸ்டைலையே அவன் ஈராக் வார்க்கு அப்புறம் மாத்திட்டான். ஈரான் வந்து ஈராக்கோடைய போர்ல வாங்கின ஈராக் தோத்து போனாங்களே, பக்கத்துல இருந்து பார்த்துட்டான். ஸோ பார்த்துட்டு இந்த மாதிரி போர் புரிஞ்சா, நியாய தர்மத்தோட போர் புரிஞ்சா ஜெயிக்க முடியாது. அமெரிக்காவோட இன்னைக்கும் நான் சொல்றேன், இந்தியாவுமே சரி, நம்ம வந்து பாகிஸ்தானை நம்ம சண்டை போடுறோம்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தப்பு, அது ஒரு முட்டாள்தனம். நம்ம பாகிஸ்தான் ப்ராக்சியில இருக்கக்கூடிய அமெரிக்காவை தான் நம்ம எதிர்கொண்டோம். ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா ஏன் அமெரிக்கா இவ்வளோ அறுத்துட்ட கோழி மாரி குதிக்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் அடிவாங்கல, பாகிஸ்தான் பின்னாடி இருக்கிற அமெரிக்கா அடிவாங்கன்ற அது பிரச்சனையே. அமெரிக்கா நேரடியா வருவதுன்றது ஒரு பாணி, ஆனா அமெரிக்கா பின்புலமாக இருந்து பல நாடுகளை இயக்குகிறது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். ஸோ இந்த போரே ஆரம்பமே இஸ்ரேல் தான் ஆரம்பிச்சுது. ஏன்னா அமெரிக்காவுடைய அழுத்தம் காரணமாக இஸ்ரேல் ஆரம்பிச்சுது, சவுதி அரேபியாவை தூண்டி விடுறது. ஸோ இந்த மாதிரி பின்புலமாக இருந்து வேலையை செய்து அமெரிக்கா வந்து யுகோஸ்லாவியா, நான் சொன்ன பிரிட்ஜை உடைக்கக்கூடாதுன்னு இருக்குல்லையே சொன்னல, ஸோ யுகோஸ்லாவியா பிரிட்ஜை உடைச்சாங்க, இங்கே பிரிட்ஜை உடைச்சாங்க. அமெரிக்கா உள்ள வருதுனாலே சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாக்கப்படும். அதுக்கு பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணுவான், நீ என்னுடைய சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாக்குற, நானும் பதிலுக்கு சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாக்கினால் என்ன, இந்த கேள்வி ஈரான் பதில் சொல்ல ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய சவால், பின்னடைவு, மிகுந்த உயிர் சேதங்கள் ஏற்படும். போரினால் அல்ல, அது வந்து சமுதாயம் ப்ராக்ரஸ் பண்ண முடியாத மாதிரி, தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கான நிலை ஏற்படும். அந்த மாதிரி நிலையை சந்திப்பதற்கு வளைகுடா நாடுகள் தயார் என்றால் அமெரிக்கா செய்யக்கூடிய இந்த செய்கைக்கு அமைதியாக தான் இருப்பார். ஈரான் வந்து போன்ற செயலை செய்யலை இப்போ வரைக்கும். சரி, இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க, பிரிட்ஜ் நீ உடச்ச, பிரிட்ஜ் ஃபார் அ பிரிட்ஜ். ஸோ நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஐ ஃபார் அ ஐ மேக்ஸ் எவ்ரி ஒன் பிளைண்டுன்னுவாங்க. ஒரு கண்ணு போச்சுன்னா அவனுக்கும் ஒரு கண்ணு போனோம் அப்படின்னா உலகத்தில் எல்லாருமே கண்ணு இல்லாமல் குருடங்களாம் தெரியணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. நீ என் ஊரில் பிரிட்ஜை உடச்ச, பஹ்ரைன் அப்படின்ற ஒரு நாடு, அது தீவு நாடு, சின்ன நாடு, அதுக்கு வந்து சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கு, ஒரு காஸ்வேன்னு சொல்லுவாங்க, அது பஹ்ரைன் காஸ்வே. நீ உடச்ச பிரிட்ஜுக்கு பதிலுக்கு நான் அந்த பிரிட்ஜை உடைக்கட்டுமா அப்படின்றது ஈரானுடைய கேள்வி. உடைச்சா பஹ்ரைனுக்கு தரை வழியாக செல்லக்கூடிய எந்த ஒரு பொருளும் செல்ல முடியாது, சவுதி அரேபியாவிலேருந்து வரணும். ஸோ அப்போ அதுதான் சொன்னேன், கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லெறிகிறாங்க. ஆரம்பத்துலேருந்தே முதல்லேருந்து நானும் இன்னும் சில பேர் வந்து கொஞ்சம் பொறுப்பாக பேசுகிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி நிலைமைக்கு போகக்கூடாதுன்றது தான் சொல்லிட்டு இருக்கோம். இதில் வந்து யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறா என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் அப்புறமா, முதல்ல நம்மளுடைய நாட்டை சார்ந்த நம்மளோட சக உதிரம் 1 கோடி பேர் அந்த வளைகுடா பகுதியில் இருக்காங்க. நான் சொல்கிறது ஜோர்டானில் ஆரம்பித்து ஈரான் சேர்த்தே கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1.1 கோடி பேர் இருக்காங்க. இப்போ அத்தனை பேர் என்ன பண்ண போகிறோம்? ஸோ இந்த மாதிரி மானாவரி தாக்குதல் ஆரம்பிச்சாங்கன்னா, இவன் ஒரு பில்டிங் அடிக்கிறான், அவன் ஒரு பில்டிங் அடிக்கிறான், அவன் ஒரு பிரிட்ஜை உடைக்கிறான், அவன் பிரிட்ஜை உடைக்கிறான், இவன் ஒரு கப்பல் உடைக்கிறான், அவன் ஒரு கப்பல், நான் சொல்ல சரக்கு கப்பலை உடைச்சிட்டாங்களே, உடைச்சாங்க. உக்ரைன்ல உடைச்சாங்க, இங்கேயும் உடைச்சாங்களே, கடைசி செத்து இங்கேயும் பிரச்சனை. இங்க இதுல வந்து இந்தியா வந்து உலகத்தின் மிக உயர்ந்த, அதாவது அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு, அதனால எல்லா இடத்துலையும் நம்ம ஆளுங்க இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து முள்ளு மேலே ஷால் ஊந்துருச்சு, அந்த ஷால் எந்து, அதனால நான் பார்த்து தான் எடுக்கணும். ஸோ இங்கே ஈரான் பகுதியில் மாத்திரம் என்ன, ஹார்மோஸில் அமெரிக்கா அடித்தான் நம்ம ஆளுங்க 3 பேர் செத்து போனாங்க, ஈரான் அடித்தா ஒரு ஆள் செத்து போனாங்க. ஸோ அப்போ அது என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஸோ இப்போ ரஷ்யா வந்து உக்ரைனில் அடிக்கிறாங்க, அங்கே ஒரு எந்த கப்பலில் யார் இருப்பா தெரியாது. ஓகே, கரெக்ட். அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, ஃப்ரீடம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃப்ரீடம் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆஃப் இது இருக்கும், குட்ஸ் இருக்கணும். கப்பல் ஒரு வழியாக போகணும்னா அதை தடுத்து நிறுத்தக்கூடாது.
21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம், இன்னும் கற்காலத்துல இருக்க மாதிரி சரக்கு கப்பல் அடிக்கிறது, பொதுமக்கள் யூஸ் பண்றதெல்லாம் அடிக்கிறது அப்படின்றது வந்து நல்லா இல்லை, அது யார் செஞ்சாலும் தப்பு சொல்றோமா இல்லையா? எதுக்காக சொன்னோம்னா இதுக்காக தான் சொன்னோம். ஸோ அதனால இது திரும்ப இன்னொரு அடுத்த ஸ்டெப், அவன் ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கான், செகண்ட் கியர் போனான்னா இன்னும் பெரிய அளவு பாதிப்பு இருக்கும். அதனால நீங்க சொன்ன மாதிரி எதை தாக்கணும் எதை தாக்கக்கூடாதுன்னு இருக்கு. ஆட்சி மாற்றங்கிறது வந்து உள்ளுக்குள்ளே வந்து இப்போது ஈரானுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், 3 பேர் வந்து அவங்க மேலே ஒரு கண்ணா இருக்குன்னு சொல்லி, அதாவது ஐஆர்ஜிசியே வந்து இவங்களை வந்து தூக்கில் போடணும், இவங்க வந்து கைக்கூலி ஆகிட்டாங்க, அமெரிக்காவோட கைக்கூலி ஆகிட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அது உண்மையா? பாருங்க, இப்போ ஈரானுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, நம்ம ஊர்ல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பிரசிடென்ட், அதுக்கு சரிக்கு நேர் சமமாக இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், அதுக்கு நேராக சமயமாக இருக்கக்கூடிய ஜுடிஷியரி சிஸ்டம். நம்மளுடைய பவர் சென்டர் வந்து இப்படி தான் இருக்குது, 3ஆக இருக்குது. பிரைம் மினிஸ்டர் எலெக்டட் பை பீப்புள், ஸோ அதுக்கு கீழே கேபினெட் மினிஸ்டர்ஸு, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் போயிட்டுருக்கு. பிரசிடென்ட் வந்து டிஜோரே போஸ்ட், டிஜோரே ஹெட்டு, டிஃபேக்டோ லீடர் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ அதே மாதிரி ஜுடிஷியரி ஹேஸ் இட்ஸ் ஓன் பவர். ஸோ இப்படி இருக்குது. ஸோ இது நம்மளுடைய சிஸ்டம். நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து டிஜுரே, அதனால் அவங்க வந்து உயரிய, அதாவது அதிகாரம் யாருக்கு வாரன் வந்து அவங்க தான் போர் தொடுக்க போகிறாங்க, அவங்க தான் கமாண்டர் இன் சீஃப். ஆனாலும் யாருடைய மேற்பார்வையில் போரை மேற்கொள்வார்கள் அப்படின்னா பிரைம் மினிஸ்டரும் கேபினெட் மினிஸ்டர்ஸும், அப்புறமா அந்த இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த இராணுவ கட்டமைப்பு. அதனால தான் நம்ம சொல்லுவோம். அமெரிக்கா அது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரக்சர் வேறு. அமெரிக்காவில் பிரசிடென்ட் தான் ஃபுல் பவர், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, செக்ரட்டரி ஆஃப் வாரு, சரி டிஃபென்ஸ்ன்றது கிடையாது. அவங்க உண்மையாக ஒத்துக்கிட்டது நன்றி, வாரு அப்படி இருக்குது. ஸோ இது ஈரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அயட்டோல்லா அலி காமினி அப்படிங்கிறது அயட்டோல்லா கவுன்சிலோட ஹெட்டு தான் இருக்கிறதுலே உயரிய பதவி. அது வந்து ஒரு தியோக்ரஸி. தியோக்ரஸினா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், பிரசிடென்ட், அது தனியாக இருக்குது. அது தவிர மதத்தால் சார்ந்த மதம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், அதுதான் இந்த நாட்டுடைய ஃபுல், அதான் அதெல்லாம் பாருங்க சுப்ரீம் லீடர்னு சொல்லுவாங்க. ஸோ அவரு தான் ஒட்டுமொத்த பவர்ஃபுல். அதுக்கு கீழே பேரலாக பிரசிடென்ட் ஆஃப் ஈரான், அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கும். அதுக்கு பேரலாக ஈரானுடைய ஆர்மி அப்படின்றது தனியாக ஒன்று இருக்குது. அது தவிர இந்த அயட்டோல்லா கவுன்சில், இந்த தியோக்ரஸின்னு சொன்னா இல்லையா, அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன ஐஆர்ஜிசி வருது. ஸோ இப்போ வந்து எப்படின்னா 4 விதமான பவர் சென்டர், பொலிட்டிக்கல் பவர் சென்டர் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்குமே யார் பொறுப்பாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயட்டோல்லா அலி காமினிக்கு அப்புறமா அவருடைய மகன் அயட்டோல்லா மொஜபா காமினி அவர்கள் தான் அதோடைய உயரிய பொறுப்பு. இதுக்குள்ளுக்குள்ள பவர் சென்டர் ப்ராப்ளம் அப்படின்றது எல்லா ஊர்லேயுமே இருக்கும். நீங்கள் ஜோசப் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, நான் சொல்கிறது ரஷ்யாவுடைய ஒரு நீண்ட நாளாக இருந்த ஒரு அதிகாரத்தில் இருந்த ஒரு தலைவர், அவருடைய மரணம் சார்ந்து இருக்கக்கூடிய செய்திகள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் பவர் சென்டர் எப்படி ஃபைட் பண்ணணும் அப்படின்றது. அது எல்லா ஊர்லேயுமே எல்லா இடத்துலையும் இருக்கும். அது வந்து ஈரானும் விதிவிலக்கு அல்ல. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் இப்ராஹிம் ரைசி அப்படின்றவர், அவரும் கொஞ்சம் மதம் சார்ந்த ஒரு தலைவர். ஆனால் பிரசிடென்ட்டாக இருந்த இஸ்லாம், அதான் அவர் கிளரிக் மாதிரி தான் அவர் எடுத்துப்பாங்க. அது அந்த மாதிரி தான் அவர் வந்து ஒரு பதவிக்கு, அதாவது அந்த உயரிய பதவிக்கு வரக்கூடிய அந்த அதிகாரம் வரப்போகுது அப்படின்னு ஒரு இதில் உள்நாட்டிலே நடந்த ஒரு பிரச்சனையினால தான் அவர் வந்து அவருடைய விமானம், அதாவது அவருடைய ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போயிட்டார் அவர் இப்ராஹிம் ரைசி. அப்போவுமே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு செய்திகள்லாம் கசிய வந்தது என்னன்னா, உள்ளுக்குள்ளேயே அயட்டோல்லா அலி காமினியை வந்து அவருடைய மகனை வந்து முன்னிறுத்துவதற்காக இவரை முடித்து விட்டார்ன்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் வந்தது. ஆனால் அது அந்த நாட்டுடைய உள்நாட்டு பிரச்சனை, அவங்க உள்நாட்டில் உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. என்னதான் பண்ணாலும் ஐஆர்ஜிசி தான் கண்ட்ரோலில் இருக்குன்றது. இல்லை, ஆனால் அமெரிக்காவுடைய கைப்பாவியாக போவதற்கு சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் அவங்க ஊரில் பேசுறதுக்கு கொஞ்சம் படிப்பறிவோடு இருக்கக்கூடிய, அமெரிக்காவில் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்போக்ஸ் பர்சன்லாம் அந்த அளவுக்கு ஒரு சிவிலைஸ்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஈவன் செவரன்டி ஆஃப் வார் இருக்கார் இல்லையா, அவர் மேலே எவ்வளோ விமர்சனங்கள்லாம் இருக்குன்னு பாருங்களேன். ஆனால் நீங்கள் ஈரான் சைடில் நான் வந்து ஈவனாக சொல்கிறேன், அதாவது ஒரு பக்கம் உயர்த்தியோ ஒரு பக்கம் தாழ்த்தியோ பேசணுன்ற நம்மளுக்கு அது கிடையாது. ஸோ அதனால் ஈரானுடைய சைடில் இருக்க ஸ்போக்ஸ் பர்சனோட படிப்பெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. அவங்களுடைய அந்த நீங்கள் சொன்ன வெளியுறவுத்துறை அமைச்சர்லாம் பார்த்தீங்கன்னா மெத்த படித்தவர், ரொம்ப மக்களோட மக்களாக பழகக்கூடியவர், பைக்லலாம் போகிறதா பார்த்தோம். அந்த மாதிரி அப்படி இருக்கும் போது அவங்க வந்து இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அது உள்நாட்டுக்குள்ள ஒரு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணாங்கன்னா மக்கள், அப்படி இருந்தாலும் என்ன முஜ்தபா கமினி தெரியாமையா இருக்க போகுது என்ன?
அதெல்லாம் தெரியாமல் இருக்காது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரி அப்படி சொன்னால் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அதிருப்தி கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இவங்க ஒரு மாதிரி ஈவன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருக்குமே தவிர அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியானா போயிட்டு இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் வந்து நேராக போயிட்டு நான் பாகிஸ்தான் வரைக்கும் போயிட்டு இஸ்லாமாபாத்துக்கும் போயிட்டு அந்த டேபிளோட அந்த பக்கம் வந்து ஜேடி வான்ஸ் உட்காந்துருக்காரு. நான் உன்னை சபா ஷெரீஃப் அசீம் முனீர் 2 பேரும் நிற்க வச்சுட்டு நான் உன்னை பார்க்க தான் வந்தேனே தவிர அவங்களை பார்க்க வரல, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த வரைக்கும் போயிட்டு ஸோ அந்த மாதிரிலாம் போகணும்னு அவசியம் இல்லை. தே வுட் ஹவ் சைன்டு இவங்க கேட்குறதெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அந்த மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஒரு விதமான ஒரு உள்நாட்டு அரசியல் தன்மையை சிறப்படுத்துவதற்காக இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஜாலங்களை அவர் விளையாடுகிறார்கள் தான் நான் பார்க்குறேன். இல்லை, அப்போ அமெரிக்காவுடைய கனவு வந்து ஒருபோதும் ஈரானில் நிறைவேறாது. ஈரானில் அமெரிக்காவோட கனவு எனக்கு தெரிஞ்சது இப்போதைக்கு பின்னடைவை தான் சந்திக்கிறாங்க. அதே மாதிரி அந்த வளைகுடா பகுதியில் மொத்தமே இப்போ ஈராக்லேருந்து வெளியில் போகிறாங்க. அவங்க 23 வருடங்கள் ஆக்குபேஷன், அதாவது 23 வருடங்களாக ஆக்கிரமிப்பாக வைத்திருந்த ஈராக்கிலிருந்து அமெரிக்கா வெளியேறுகிறது. இன்னும் 1 மாதம் டைமில் அவங்க வெளியில் போகிறாங்க, கம்ப்ளீட்டாக வெளில போகிறாங்க. 2000 ராணுவ வீரர்கள் அமெரிக்கா அந்த பேஸ் வைத்திருந்தது. அந்த பேஸ் மொத்தத்தையும் ஈரான் அடித்து உடைத்து விடுது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய வீரர்களுடைய உயிர்களையும் அந்த உடைமைகளையும் காப்பாற்றுவதற்காக அந்த 2000 சோல்ஜர்ஸையுமே அவங்க வந்து வேற இடத்துக்கு மூவ் பண்றாங்க. அதே மாதிரி சவுதி கத்தார்லையும் போயிடுவாங்க. அடுத்தது அது மாதிரி தான் வரும். ஏன்னா இந்த மாதிரி மானாவாரி தாக்குதல் ஆரம்பிச்சதுன்னா அடுத்தது அந்த இடத்துக்கு தான் போற மாதிரி நான் பார்க்குறேன். இதை தான் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்ததுன்னா ஈராக்கில் அவங்க இருக்கிறதே வந்து அநியாயம் அப்படின்றது. லிபியாலையும் இதே மாதிரி தான். ஸோ மேபி அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ் வந்து அந்த இடத்த தூக்கி நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈராக் வந்து திரும்ப ஒரு சுயாதீனமான ஒரு நாட்டாக ஒரு சோவரன் கண்ட்ரியாக இருப்பதற்கான ஒரு இப்போ அவங்க வசால் ஸ்டேட் மாதிரி தானே. அமெரிக்கா என்ன சொன்னால் அதே செய்ய போகிறோம். நான் சொல்கிறது நான் ஈரான் இது மாத்திரம் சொல்லலை. நான் மொத்தமாக இந்த பிராந்தியத்தில் இருக்க யாருமே அரசாங்கம் வந்து அரசர் கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் அரசர் யார் கண்ட்ரோலில் இருக்கான்றதுனே பிரச்சனை. ஸோ நான் என்ன சொல்கிறேன், சவுதி அரேபியா வந்து பிரிக்ஸில் வரேன்னு சொன்ன சவுதி அரேபியா முகமது பின் சல்மான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்தோன்னா ஒரே ஒரு பல்ட்டி அடித்து அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி நான் வந்து பிரிக்ஸுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் சரியாக இருக்கும். அந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அநீதி மாதிரி தானே சவுதி மக்களுக்கு ஒரு சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய போர் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஈரானோட ஒரு நல்ல உறவு அந்த பிராந்தியத்தில். ஏன்னா யுஏஇ ஆல்ரெடி பிரிக்ஸ் ப்ளஸில் இருக்காங்க, எத்தியோப்பியா இருக்காங்க. ஸோ ஈரானும் இருக்கும் போது அந்த பிராந்தியத்தில் பெரிய நாடு, இவங்களோட எதிரி நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான் சவுதிக்கு. ஸோ அப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆகுது, அதில் வந்து எல்லாருமே ஒன்றா இருப்பாங்கன்னா அப்போ வந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அதை அமெரிக்கா பண்ணாதன்னு சொன்னதுனால தானே அமெரிக்கா வந்து இன்சென்டிவ் கொடுக்குற, அமெரிக்கா உனக்கு F-35 தரேன், அதை தரேன், இதை தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதுனால தான் இவங்க போகாமல் இருந்தாங்க. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் எப்ஸ்டீன் ஃபைல் இருக்குது. ஸோ அதனால் அதை வச்சு எப்போ யாரை வேணால் மண்டியிட முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது. அது மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவுடைய ஆதிக்கம் ஒரு ஒரு கயிறுடைய ஒரு நுனியில் ஒட்டிட்டு இருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரி தீவிரமடை நீங்கள் பார்க்குறீங்க? இது வந்து மானாவாரி தாக்குதல் ஆரம்பித்த பிறகு இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குறையும். குறைய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற நாடுகள்லாம் ஈரானுடைய பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்றதான். ஆல்ரெடி கத்தார் பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க, ஒமான் பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக போகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அடுத்தது பஹ்ரைனோ இல்லை குவைத்தோ இல்லை ஈராக்குக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்ல உறவுகள் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. சவுதியுமே நான் என்ன சொல்கிறேன்னா they will have a truce. நீங்கள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு அமைதி ஏற்படணும்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியல அப்படின்ட்டு. ஆனால் இந்த பிராந்தியத்தில் இருக்க நாடுகள் எல்லாமே ஈரானுமே சரி இந்த பிராந்தியத்தோட ஒரு நல்ல உறவுல போகிறதுக்கு ஒரு அமைதி தேவை கண்டிப்பாக. ரொம்ப நாள் no one will get benefited from a prolonged war. இது வந்து ஈரானுக்கும் தெரியும், சவுதி அரேபியாவுக்கும் இங்கே இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் தெரியும். ஸோ ஒன்லி அமெரிக்கா will get a benefit from prolonged war. ஏன்னா அவங்களுடைய ஆயுதம் தான் ரெண்டு பக்கமும். இப்போ கிட்டத்தட்ட நீங்க சொல்றத பார்த்தா போர் பேச்சுவார்த்தை மூலியமா முடியும் கண்டிப்பா. இல்ல வர வழியே கிடையாது, ரெண்டு பேருமே நிறுத்தி தான். ஓகே. ஆனா தன் தலைவரே இழந்த ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பழி வாங்கும் படலம் என்பது அங்க உள்ள மக்கள், சிவிலியன் பீப்புள்ஸ் எங்களுக்கு டார்கெட் கிடையாது. பட் ஆனா ட்ரம்ப்பையும் நெத்தன்யாவும் வந்து எங்க லிஸ்ட்ல இருக்கிறாங்க, நாங்க எப்ப வேணாலும். நான் இஸ்ரேல இந்த லிஸ்ட்லயே எடுத்துட்டு வரல, நான் இஸ்ரேலையும் அமெரிக்காவும் இந்த லிஸ்ட்ல எடுத்துட்டே வரல. நான் சொல்றது வந்து இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகள்ல அது ஓகே சார். பட் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான பேச்சுவார்த்தை தொடங்கினால் மட்டுமே இது ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதுக்கு அவங்க லெபனன்ல போரை நிறுத்தணும்னு ஈரான் சொல்றாங்க. லெபனன்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை டிஸ்மேண்டில் பண்றதுன்றது வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம். அது பண்ணாங்கன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கு இந்த இடத்துல வேலையே இல்லையே. அமெரிக்கா இருப்பை இழந்து விட்டது.
இல்ல ட்ரம்ப் அவர்களை நாங்கள் வந்து கொலை செய்வோம்ல சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் சாத்தியமே இல்லை. ட்ரம்ப்புக்கு உள்நாட்டில் வேணா பிரச்சனை இருக்கலாம், வெளிநாட்டுல அப்ப காதல சுட்டது யார்? ஈரான்காரனா? நான் என்ன கேட்குறேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே 13 ஜூலை 13 ஜூலை அப்ப அது 2024 13 ஜூலைல வந்து காதல சுட்டாங்கல்ல ட்ரம்ப். அப்ப ஈரான் வெற்றியை பெற்றாரு. அது போட்டோ வச்சுதானே காமிச்சு பாரு. நம்ம ஊர்ல நம்ம அரசியல்வாதி மாதிரி லோக்கல் அரசியல்வாதி மாதிரி அன்னிலேருந்து ட்ரம்ப் ஜோ பைடனோட சண்டை போட மாட்டாரு, கமலா ஹாரிஸோட சண்டை போடுவார்னு சொல்லி அப்படிதான் ஜெயிச்சாரு. அப்போ முதல்ல காதல சுட்டது, அப்புறம் அவர் வீட்டு பக்கத்தில் 2 பேர் சுட்டு கொண்டது, அப்புறமா ஒரு பில்டிங் மேல இருந்து கொண்டது, இதெல்லாம் வந்து ஈரான்ல இருந்து போயிட்டு சொன்னாங்க. இதுக்கு மேலே அமெரிக்க மக்கள் அதை நம்புறாங்கன்னா அமெரிக்க மக்களுக்கு தலையில எதுவும் இல்லை அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் கண்டிப்பாக வெளியிலிருந்து இல்லை, உள்ளிருந்து தான் இருக்கிறது. அதே மாதிரி ட்ரம்ப் அவர்களுக்கு எச்சரிக்கை மணின்றது உள்ளதான் இருக்கணும், வெளியில கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ளதான் நிறைய ப்ராப்ளம் இருக்கு அமெரிக்காவுக்கு, ட்ரம்ப்புக்குமே உள்ளுக்குள்ள நிறைய ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியுது. ஈரான் வந்து இது வரைக்கும் நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க, அமெரிக்கா எத்தனை தலைவர்களை கொண்டிருக்கு. இப்ப ஸ்பீக் வெனிசுலாவோட அதிபர் எந்த ஊர்ல இருக்காரு? நியூயார்க் ஜெயில தானே இருக்காரு. எந்த பேசிஸ் அவர் இருக்காரு? எப்படி சார் இருக்காரு? ரொம்ப மெலிஞ்சு ஒரு மாதிரி வீடியோ உயிரோட வச்சுப்பாங்க. அமெரிக்காவுடைய இது உயிரோட வச்சுப்பாங்க, ஜஸ்ட் லைக் வெஜிடபிளாவது வச்சுப்பாங்க. சரி, அப்போ ஃப்ரீ ஸ்பீச்னு சொல்றீங்கல்ல நீங்க, அப்போ எட்வர்ட் ஸ்னோடன் என்ன பண்ணுவீங்க? அதை கேட்குறேன். அடுத்தது நீங்க ஃப்ரீ ஸ்பீச் இல்லை அதனால எல்லாம் பண்றீங்க. எட்வர்ட் ஸ்னோடன் உங்களுடைய விசில் ப்ளோயர், அவர் இப்போ ரஷ்ய குடிமகன் ஆயிட்டாரு. ஸோ அப்போ ரஷ்யா வந்து ஃப்ரீ ஸ்பீச் வாய்ஸ் கொடுக்குற நாடுன்னு எடுத்துக்கலாமா? ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கை அப்படிங்கிறது உள்நாட்டில் பிரச்சனை உள்ள உங்களால தான் உலகத்துக்கு பிரச்சனையை தவிர வெளியில் உலகத்துக்காக உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக வரப்போகிறது இல்லைன்றது தான் என்னோட. அதே நேரத்தில் சார், இஸ்ரேலில் வந்து அதிக விமானங்கள், போர் விமானங்கள் வந்து நிறுத்தப்பட்டதாகவும் அங்குள்ள மக்கள் வந்து இதை எடுத்துட்டு போங்க அமெரிக்கா வந்து வலியுறுத்துவதாகவும், இஸ்ரேலையே வந்து இஸ்ரேல் நாட்டு அரசியல் தலைவர்களே வலியுறுத்தியாகவும் ஒரு தகவல் வருது சார். அமெரிக்காவுக்கு இப்போது வேற எந்த இடத்துலையும் பார்க் செய்வதற்கு இடம் இல்லை. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இல்லை. ஐரோப்பிய ஒன்றியத்தில் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாங்க இங்கே எடுத்துன்னு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வளைகுடா நாடுல வச்சா அடி விழுது. இப்போ ஜோர்டன்ல பார்த்தீங்களா இல்லையா, 2 நாள் முன்னாடி எல்லா விமானமும் போச்சு. ஸோ காற்றுல இருக்கிற ரீப்பர் அந்த ட்ரோன் எல்லாம் கூட அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெரிய பெரிய விமானங்கள்லாம் சுட்டு வீழ்த்தப்படுகிறது. அது எப்படி சார் அவ்வளோ தாடு பேட்ரியட் இருந்தும் எக்ஸாக்டா இவங்களாலையும்? அதான் சொல்றேன், அது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இட் வில் கெட் ஃபெட்டிக்ட் அப்படின்னு சொல்றேன். நான் முதல்ல இருந்து நான் சொல்றது வந்து என்னன்னா, இஸ்ரேலை நீங்க வந்து காப்பாற்றுவீங்க. எந்த இடத்த காப்பாற்றுவீங்க? மொத்த இஸ்ரேலையும் காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி தான் வளைகுடா நாடுகள் எல்லாத்தையும்லாம் காப்பாற்ற முடியாது. முதல்ல உங்களுடைய ட்ரோன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, உங்களோட ட்ரோன் சிஸ்டம் அவன் ட்ரோன் சிஸ்டமும் அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட். ஒன்று பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் நிறுத்தி சண்டை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவன் அப்படிங்கலாம் கிடையாது. ரொம்ப கமர்ஷியலாக, அதாவது ஒரு காரோட விலை சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு இன்னோவா விலை கம்மி. டு பி ஃப்ராங்க், ஒரு மாருதி காரோடைய விலை தான் அந்த ஒரு ஸ்விஃப்ட் கார். ஸ்விஃப்டில் 2 மடங்கு வச்சுங்க. ஒரு நார்மலாக டாடா சியராவோட விலை வச்சுக்கலாம், அவ்வளோதான். அந்த விலையில இருக்கக்கூடிய ஒரு ட்ரோனு அதை எடுத்துன்னு போயிட்டு அவன் வந்து ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கான இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள்லாம் ஒரு நிமிஷம் அசால்ட்டா உடைக்கிறான். அதை நீங்க சரி 100 விடுறாங்க, இப்ப நீங்க 100 விடுறீங்க, எதை நிறுத்துவீங்க? அப்படி அதான் சொல்றேன். முதல்லயே ட்ரோனை விட்டு அதை வந்து குழப்பம் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹைப்பர்சானிக் மிசைல் விட்டு அடிக்கிறது, இது வந்து அவங்க பண்றாங்க. ஸோ அதனால நீங்க ரொம்ப நாள் தாக்குதல் பண்ண முடியும். அதாவது அமெரிக்காவுக்கு என்னன்னா சொஃபஸ்டிகேஷன் தான் இங்க பிரச்சனையே. ஈரானை பொறுத்தவரைக்கும் சிம்பிளிசிட்டி. லியோனார்டோ டாவின்சி முதலே சொன்னார், சிம்பிளிசிட்டி இஸ் த பெஸ்ட் காம்ப்ளிகேஷன் அப்படின்ட்டு. அதை அவங்க நல்லா கற்றுக்கிட்டாங்க. ஈராக் போர்லேருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. அதனால அவங்க ரொம்ப மலிவான விலையில் இருக்கக்கூடிய அடுத்தது அன்மேன் சர்ஃபேஸ் வெஹிக்கிள்லாம் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். இனிமேல் கப்பல்களை தாக்கக்கூடிய கடல் மேல் அதாவது பறக்கிறது இல்லை, தண்ணி மேலே போகுது. அது வந்து அதே மாதிரி தனியாக வச்சிருக்காங்க அன்மேன் சர்ஃபேஸ் வெஹிக்கிள்னு. இந்த விமானம் தாங்கி கப்பல்லாம் இருக்குல்ல, பெருசு நான் 7 வச்சிருக்கேன் 11 வச்சிருக்கேன்னு சைனா அமெரிக்காலாம் சண்டை போட்டுன்னு இருக்காங்கல்ல, நீ எவ்வளோ வேணா கொண்டு வா, நான் 4 விடுறேன். 4 விட்டீங்கன்னா எத்தனை நீங்கள் டார்பிடோ விடுவீங்க, யூ போட்ஸ், அதாவது நீங்கள் சப்மரீன்ஸ்லாம் வச்சிருக்கீங்க, இல்லைன்னா சொல்ல. இருந்தாலும் நீங்க எத்தனை தடுத்து நிறுத்த பெரிய உருவமா தூக்கிட்டாங்க. இதுதான் சொல்றது. வள்ளுவர் அன்னைக்கு சொன்னாரு, உருவு கண்டு எல்லாமே வேண்டும், ஒரு பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்துன்னு. அந்த மாதிரி இது அச்சாணி மாதிரி தம்மா தூண்டு இருந்தது. பெரிய பெரிய கப்பல்லாம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி வச்சுட்டான். இந்த விமானம் தாங்கி கப்பல்லாம் மூவ் ஆச்சு. 4 யூஎஸ்பி எடுத்துன்னு வெளில வச்ச உடனே இந்த கப்பல்லாம் தூரமா போயிடுச்சு. 1000 கிலோமீட்டர் தள்ளி வச்சிருக்கான். ஆனாலும் ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு சாதாரண ஒரு கருப்பு, அதாவது ஒரு ஷேடோ ஃபிளீட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கப்பலை கொண்டு போய் நிற்க வச்சு அது பக்கத்துல இருந்து அந்த அடிச்சாலே போதும்,
நீங்கள் சொல்கிற விமானம் தாங்கி கப்பல் அதெல்லாமே வந்து அப்சல்யூட் ஒன்றுமே வேஸ்ட்டாக மாதிரி. சரி, இப்போ மொஜிதபா கமேனி உயிரோட இருக்காரா இல்லையா? மொஜிதபா கமேனி உயிரோட இருக்காரு. அவர் எங்கே இருக்காருன்றது நிறைய குழப்பங்கள் இருக்குது. அவர் எங்கே இருக்காருன்றது சில பேர் வந்து மாஸ்கோவில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. மாஸ்கோவில் ரஷ்யாவில் இருக்கிறாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை டேரான்லேயே இருக்காருன்னு சொல்கிறாங்க. சில பேர் உள்ளுக்குள்ள அதாவது ஏதோ ஒரு நகரத்தில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த சொல்கிறாங்க. ஆனால் உயிரோட இருக்காரு. அவர் எப்போ வெளியில் வரணுமோ அவர் வெளியில் வருவார். ஏன்னா அவர் தான் தலைவர். ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி தைரியத்தினால பரவாயில்ல நான் வந்து வீர மரணம் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக்கிட்டதுனால அந்த மரணம் அவருக்கு வந்தது. அந்த மாதிரி இவர் வந்து கொஞ்சம் இவர் எங்கே தானே, அவர் 86 வயசு. அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி என் உயிருக்கு ஆபத்திற்கு என்ன போட்டுருவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு முன்கூட்டியே போயிருக்கு. ஆமா, அவங்க ரஷ்யாவே சொன்னாங்க டைரக்டா. அயட்டோல்லா அலி காமினிக்கு ரஷ்யாவே சொல்லவே சொன்னாங்க, உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, நீங்க இங்க வந்து இருங்கன்னு சொன்ன போது கேட்கல. ஸோ அவர் வந்து சொன்னார், என் நாட்டில் நான் என் நாட்டு இதை வந்து இப்போ இல்லை, அயட்டோல்லா அலி காமினி வந்து இப்போ சொல்லலை. பல்லவி இருக்கார்ல கிங்கு, முன்னாள் ஷா இல்லையா, ஷா, அவர் வந்து பிரச்சனை வருதுல 79 வரும்போது நான் உயிரோட இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாட்டை விட்டு போயிட்டாரு. ஓகேவா? அப்போ வந்து அயட்டோல்லா ரோஹல்லா கோமினி அவரு வந்தார். அவர் வரும்போது இவரும் இருக்காரு. அவருக்கு அப்புறமா இவரு ஆட்சிக்கு வர்றார். அப்போ வரும்போது கேட்குறாங்க, நீங்க இந்த மாதிரி இருந்தா இங்க கொண்டு வாங்க, செத்தா நான் என் மக்களுக்காக, என்னுடைய ஐடியாலஜிக்காக, என் மக்களுக்காக நான் சாவறதுக்கு ரெடி. இது அவர் அப்போ சொன்னது அயட்டோல்லா காமினி, அலி காமினி. ஸோ அது சொன்ன மாதிரியே அவர் வந்து அவருடைய மரணம் நிகழ்ந்ததுன்றது அவர் அதெல்லாம் விரும்பி ஏற்றுக்கிட்ட மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும், வேற எதுவும் சொல்ல முடியல. அதே மாதிரி மொஜபா காமினிக்கு வயசு இருக்கு, அதனால அவர் எப்போ வரணுமோ அவர் வந்துப்பார், அவ்வளோதான். அந்த நாட்டுடைய மக்கள் விருப்பப்படுறாங்க, அந்த நாட்டுடைய உள்நாட்டு கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கு. நான் இந்தியன், அதனால இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை ரொம்ப சிம்பிள். அடுத்த நாட்டுடைய உள்நாட்டு விவகாரங்களை நம்ம தலையிட முடியாது, அமெரிக்கா மாதிரி. நம்ம நாட்டு உள்நாட்டு விவகாரத்தில் அவங்க தலையிட விட முடியாது, அதுவும் நம்மள மாதிரி. ஸோ அதனால் நம்ம இதை ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம அதை எடுத்து போவோம். ஸோ அவங்க நாட்டில் எது இருந்தால் நம்மளுக்கு என்ன வந்தது? அந்த மக்கள் ஒத்துக்கிறாங்க. 3 கோடி பேர் நான் பைத்தியக்காரனா, 3 கோடி பேரும் போய் உட்காந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்து அத்தனை பேர் பைத்தியக்காரன். நம்ம ஊர்லேருந்து 4 பேர் யாரெல்லாம் தாக்குனாங்களோ அவங்களும் போய் வந்து ஈராக்ல, சவுதி அரேபியாவும் போனாங்க. அப்புறம் அவ்வளோதான் விஷயம். இங்கே பிரச்சனை வந்து முஸ்லீம் பிரதர்ஹுட்னு ஒன்று இருக்குது. கட்சியில் எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இதில் வந்து இஸ்ரேலு, இந்தியா இவங்க எல்லாம் தான் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா எடுத்துக்கணும். அமெரிக்கா சொல்ல வேண்டாம். ஸோ நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது நம்மளுடைய வேலை. அது இன்னைக்கு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, நாளைக்கு 2 பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா நம்மளுக்கு என்ன? ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. ஜெயின் சார்.